இப்போ நான் சொல்ல போற ஒர்க் அவுட் உங்க ருட்டீன்ல இருந்ததுன்னா அந்த ஒர்க் அவுட்டையும் தூக்கி போட்டுருங்க, உங்க மைண்ட் செட்டையும் தூக்கி போட்டுருங்க. 2025 வரப்போகுது. டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன்லாம் கைக்குள்ள வந்துருச்சு. இந்த காலகட்டத்திலையும் தற்குறித்தனமா நம்ம மக்கள் பண்ணிட்டு இருக்க 5 யூஸ்லெஸ் ஒர்க் அவுட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஆக்சுவலா இது என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல. இதுக்கு டம்பிள் செஸ்ட் ரைஸ்ன்னு சொல்றானுங்க, டம்பிள் கிராஸ் ஓவர்னு சொல்றானுங்க. இது என்னன்னே புரியல. இது ஒரு புரியாத ஒரு ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா செஸ்ட்டை விட ஃப்ரண்ட் ஷோல்டர்ஸ் தான் அதிகமாக ஆக்டிவேஷன் ஆகும். ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டினியூ மசில் டென்ஷன் இருக்கவே இருக்காது. அப்படியே தம்பில் ஸ்விங் பண்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஒர்க் அவுட்டை யார் பண்றாங்கன்னா பிகினர்ஸ், நியூவா ஜாயின் பண்ணவங்க தான் இந்த ஒர்க் அவுட் பண்றதா நான் ஜிம்ல பார்ப்பேன். பேசிக் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு பிகினர் இதை ஃபாலோ பண்றது டோட்டலி வேஸ்ட். இல்ல மாடரேட் ஆர் அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபாலோ பண்ணாவும் அப்பவும் வேஸ்ட் தான். இதுக்கு பதிலாக நீங்க இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ், இன்க்ளைன் டம்பிள் பிரஸ், இன்க்ளைன் டம்பிள் ஃப்ளை, லோ டு ஹை கேபிள் கிராஸ் ஓவர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் நம்பர் 2, பிளேட் செஸ்ட் பிரஸ். இதை எந்த யூனிவர்ஸ்லேருந்து எவன் கண்டுபிடிச்சான்னே தெரியல. சோஷியல் மீடியாவில் எந்த இன்ஃப்ளூயன்சராவது போடுறத பார்த்துட்டு ஜிம்ல அக்கப்போற கூட்டுறாங்க. இதுக்கு பதிலாக ஃபேட் ஆர் இன்க்ளைன்ல டம்பிள் பிரஸஸ், கேபிள் கிராஸ் ஓவர்ஸ், பெக்டெக் ஃப்ளை இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் நம்பர் 3, டம்பிள் கிக் பேக். அதையும் நம்ம ஆளுங்க கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் தெரியுற மாதிரி தம்பில் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் இல்லாட்டினா கூட கண்ணாடியில் காட்டும். அதை பார்த்து ஒரு சந்தோஷம். அப்படியே தொட்டில் ஆட்டுற மாதிரி லெஃப்ட் ரைட்டு போயிட்டே ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இந்த ஒர்க் அவுட்டு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் கேபிள் கிக் பேக் யூஸ் பண்ணலாம். ஆனாலும் கூட என்ன கேட்டிங்கன்னா பிகினர்ஸ் அதை டச் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிகினர்ஸ் பேசிக் ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த டைமில் ஒரே ஒரு சிங்கிள் பிளேட்டு, சின்ன ஒரு பிளேட்டு கூட போட முடியாது. அந்த மாதிரி போட்டு கிக் பேக் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒர்க் அவுட் நம்பர் 4, போத் ஆர்ம் சிங்கிள் டம்பிள் கர்ல். நேம சொல்றதுக்கு எழுதிட்டு போகுது. ஒரே ஒரு தம்பிள் எடுத்துட்டு அதை 2 கையிலையும் பிடிச்சிட்டு பைசப்ஸ் கர்ல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒர்க் அவுட் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்பல் கர்ல், டம்பிள் கர்ல் நிறைய ஒர்க் அவுட் இந்த மாதிரி பண்ணி பைசப்ஸை பில் பண்ண ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி போட்டு விட்டான். அதை பார்த்து ஊரே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா டம்பிள் கான்சன்ட்ரேஷன் கர்ல், கேபிள் கான்சன்ட்ரேஷன் கர்ல், அப்புறம் பின்வீல் கர்ல்லாம் போடலாம். அப்படின்னா கூட இது பிகினர்ஸுக்கு இது தேவையில்லாது. பேசிக் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றதுக்கும் இல்லை மசிலை பெருசு பண்றது உங்க நோக்கமா இருந்தா இந்த ஒர்க் அவுட் எல்லாம் ஒரு 3 to 6 months நீங்க ஸ்டாப் பண்ண வைக்கிறது தப்பே கிடையாது. ஒர்க் அவுட் நம்பர் 5, டம்பிள் சைட் பென்ச். ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்றோன்னு ஜிம்முக்குள்ள வர வேண்டியது. இருக்கிறதுலேயே எதிராக ஹெவியான டம்பிள்னு 2 டம்பிள் 25 கிலோ 30 40 கூட எடுத்துக்க வேண்டியது. லெஃப்ட் ரைட்டும் மாங்குன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. இதை மெயினா ஃபாலோ பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு வர்றவங்க தான். வெயிட் லாஸுக்கு வர்றவங்க ஏற்கனவே ஹிப் சைஸ் பெருசா இருக்கிறவங்க இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ற பட்சத்துல அவங்களுடைய ஆப்ளிக் மசில் பெருசாகி இன்னும் ஹிப் சைஸ் பெருசாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ட்ரைனரா இருந்தீங்கன்னா ஹேங்கிங் ஆப்ளிக் கிரன்ச்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேபிள்ல மல்டிபிள் ஆங்கிள் உட்சாப்பர்ஸ் பண்ணலாம், சைட் பிளாங்க் பண்ணலாம், குயிக் கேஸ் கேரி பண்ணலாம், ஃபார்மர்ஸ் வாக் கூட பண்ணலாம். அட்லீஸ்ட் இந்த வருஷத்துலயாவது இந்த ஒர்க் அவுட்டை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.